இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாமா, என்ன மாப்பிள? நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எந்த சாப்பாடுன்னு தெரிஞ்சுதா? தெரியலையே. பாட்டி கொடுத்து விட்ட சாமி சாப்பாடு தான் மாமா. அப்படியா? இது எப்ப நடந்துச்சு? உன் அத்தை பேசும்போது நீயும் பார்த்துக்கிட்டு தானப்பா இருந்த. நான் என்ன உறவு கொண்டாடுவாங்க வந்தேன். நான் இந்த கும்பசோரை உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு தானையா வந்தேன். இத சாப்பிட்டா குடும்பத்துக்கு நல்லது, பேரன் பேத்திகளுக்கு நல்லது. இப்ப என்ன, இந்த சாப்பாடை வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளவுதானே பாட்டி? ஆமாய்யா. சரிங்க பாட்டி, அதை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். மாப்பிள, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. நான் கூட அம்மா கொண்டு வந்த கும்பசோரை ஈஸ்வரி வாங்காம அவங்கள அவமரியாதை பண்ணிட்டாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரிங்க மாமா, நான் இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமா மாப்பிள, முதல்ல அம்மா கிட்ட சொல்லுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. யூட்ரஸ் நல்லா தான் இருக்கு. ஃபைப்ராய்ட் கட்டி மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அண்ட் மந்த்லி பீரியட் சைக்கிள் உங்களுக்கு ஒழுங்கா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு டாக்டர். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் டாக்டர். 3 வருஷங்கிறது ரொம்ப பெரிய பீரியட்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நார்மலாவே குழந்தை பிறக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சில விட்டமின் டேப்லெட்ஸ், டானிக்லாம் எழுதி தரேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே டாக்டர். எனக்கு ஏதாவது பெருசா ப்ராப்ளம் இருக்குமோன்னு பயந்துட்டே வந்தேன். நல்ல வேலை அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு ஏன் தேவையில்லாத கற்பனை எல்லாம்? உங்களை மாதிரி நிறைய லேடிஸ்க்கெல்லாம் நார்மலா இருந்தாலும் குழந்தை பிறக்க கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. அது மாதிரி தான் இந்த விஷயமும். கூடிய சீக்கிரம் நீங்களும் கன்சீவ் ஆவீங்க, கவலைப்படாதீங்க. நல்லா சொல்லுங்க டாக்டர். நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் டாக்டர், நமக்கு குழந்தை பிறக்கும், பயப்படாத, கவலைப்படாதன்னு. இவ தான் நம்பிக்கையே எல்லாமே பேசிட்டு இருக்கா டாக்டர். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அப்புறம் தான் இவ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு, நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்கும். பாத்தியா, டாக்டரே நமக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. இனிமேலாச்சும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கு. டாக்டர் செக்அப் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையாவே இருக்குங்க. இனிமே கவலைப்பட மாட்டேன். இங்க பாரு, சீக்கிரமே உன்ன மாதிரி அழகான பெண் குழந்தை தான் நமக்கு பிறக்கும். ஆஹா இல்ல, எனக்கு பையன் தான் வேணும். நமக்கு ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கும். நம்ம வீட்டுல ஆம்பளை குழந்தை வேணாரோக்கு வேணாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ஆம்பளை பையன் பிறந்தா உன் அம்மாக்கு அடிமையாலா இருக்கணும், அதான் சொல்றேன். ராஜா, எதுக்கு இப்ப ஓடி வர? என்னாச்சு? நான் தண்ணி குடிக்க போன இடத்துல 2 பசங்க பேசிக்கிட்டதை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன பேசிக்கிட்டாங்க? அது சரி, அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, எப்படி ஹெல்ப் பண்றது? ஒருவேளை நம்ம ஸ்வாதிக்கு அவளை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். நீ வா, நம்ம அவகிட்ட போய் கேட்போம். சரி, போலாம். ஓகே ஸ்வாதி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடு. See you later. Bye. Bye. ஸ்வாதி, என்னக்கா? உனக்கு இங்க படிக்கிற திவ்யாங்கிற பொண்ணை பத்தி தெரியுமா? யாருன்னு தெரியலையே. என்ன பேட்ச், எந்த வருஷம்னு ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணு பிஎஸ்சி செகண்ட் இயர்னு சொன்னாங்க. என்ன விஷயம்க்கா? ஒரு அர்ஜென்சியா பார்க்கணும். சரி வாங்க போலாம். ஏய் திவ்யா, என்னைய லவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இன்னைக்கு உமால ஆசிர் ஊத்துறண்டி. ஐயோ, நீ கதறி என்ன பண்ற? ஏய், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இல்ல உங்க மேல ஊத்திடுவேன். என் கையை விடு. ப்ளீஸ் என்ன விட்டு. ஐயோ, என்ன விடு. ஏய், இருடி உன்னை. டேய், விட்றா. அறிவு இருக்கடா உனக்கு? சார், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். போலீஸ் கிட்ட சொல்லணும், அப்பதான் நல்ல லாடம் கட்டுவாங்க.
சார் நீங்க மட்டும் வரலன்னா இதை இந்த பொண்ணு மேல ஊத்திருப்பான் சார். அந்த பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிருக்கு சார். இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க சார். ஏங்க அவன் தான் முட்டாள்தனமா பண்ணிட்டானா? நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. என்ன சார் சொல்றீங்க? இவன் செஞ்ச காரியத்துக்கு கோபம் வராம இருக்குமா? அயோக்கிய ராஸ்கல். இவன் செஞ்சது தப்புதான். இவனை போலீஸ்ல ஒப்படைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அப்படி செஞ்சா அவன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். ஸ்பாயில் ஆயிட்டு போட்டோம் சார். இவனை மாதிரி ஆளெல்லாம் காலேஜுக்கும் தேவையில்ல, நாட்டுக்கும் தேவையில்ல. ஏங்க ஆத்திரப்பட்டு பேசாதீங்க. இவன் நிதானமா யோசிச்சு பார்த்திருந்தானா இப்படி செஞ்சிருக்க மாட்டான். ஏண்டா வா, இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீ நோ சொல்லிட்ட. ஸோ இப்போ இவங்க மூஞ்சில் ஆசிட் அடிக்க வந்தாங்கன்னா அது ஓகேவா? இது சரியா தப்பா? தப்பு தான் சார். அவ்வளோதான் விஷயம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போங்க. ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கலனா அவங்க கிட்ட இருந்து டீசெண்டா விலகி போறது தான் நல்லது. ஒருவேளை அவங்கள மறக்க முடியலனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்ணலாம். இதுல வர சந்தோஷம் வருத்தம் ரெண்டுமே நம்மள ஒரு விதத்துல வாழ்றதுக்காக தான் தயார்படுத்தும். புரியுதா? புரியுது சார். லவ்ன்றது லைஃப்ல ஒரு பகுதி மட்டும்தான். அதை தாண்டி லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு செகண்ட் நீ பண்ண நினைச்ச முட்டாள்தனத்தால உன் லைஃப் அந்த பொண்ணோட லைஃப் ரெண்டையுமே அழிச்சிருப்ப. உன் அப்பா அம்மா என்ன பண்றாங்க? கூலி வேலை தான் சார் செய்யறாங்க. அவங்க கூலி வேலை செஞ்சு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை காலேஜில் படிக்க வச்சிட்டு இருக்காங்க. நீ உனக்கான பொண்ணை இங்க வந்து தேடிட்டு இருக்க. அவங்க உன்னை காலேஜுக்கு அனுப்புறது நீ படிக்கிறதுக்காக. இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சு ஒருவேளை நீ ஜெயிலுக்கு போயிருந்தா அது உன்னை மட்டும் பாதிக்காது, உன் அப்பா அம்மாவையும் தானே பாதிக்கும். திவ்யா, என்ன மன்னிச்சிரு. நான் மிருகத்தனமா நடந்துகிட்டு உன் மேல ஆசிட் அடிக்க பார்த்தேன். அதை இப்ப நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஐம் சோ சாரி திவ்யா. சரி, இனிமே இப்படி நடந்துக்காத. நம்ம எல்லாரும் படிக்க வந்திருக்கோம். அந்த வேலையை மட்டும் பாப்போம். நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருப்போம். சார், ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து தான் திருத்தணும்னு கிடையாது. இப்படி கூட திருத்தலான்னு காமிச்சிருக்கீங்க சார். பெரிய விஷயம் சார். சரி, பாத்துரு.